படிச்சதை மறக்காம இருக்க என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. நீங்க படிச்சதை மறக்காம இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இம்மீடியட்டா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இது நிறைய பேர் கையில இல்லைங்க, அதாங்க காரணம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் டெய்லி படிக்கிறாங்க. திங்கக்கிழமை படிச்சதை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாம திங்கக்கிழமை படிச்சதை மறக்காம செவ்வாய்க்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். நம்ம எப்போ ஒரு பாடத்தை படிச்சு முடிக்கிறோமோ அதை முடிச்ச உடனே ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும். அதுக்கு பேர் இம்மீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும். அதுக்கு பேர் என்னன்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேரு. ஸோ அப்போ இந்த ரிவிஷன்ல இம்மீடியட் ரிவிஷன் அந்த ரிப்பீட் ரிவிஷன் இந்த 2 ரிவிஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால மறக்காம வச்சுக்க முடியும். 1. 2வது, நீங்க படிச்சதை எப்படி படிச்சீங்கன்னு பாருங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சீங்களா, கவனிச்சு படிச்சீங்களா, புரிஞ்சு படிச்சீங்களா, சிந்திச்சு படிச்சீங்களான்றத பாருங்க. நீங்க புரிஞ்சு சிந்திச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்க